வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். முருக பக்தர்கள் மாநாடு மூலம் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கும் பாஜக RSS சூழ்ச்சி வலையில் தமிழக மக்கள் சிக்க மாட்டார்கள். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. சர்வதேச யோகா தினம். புதுச்சேரி மத்திய சிறையில் யோகாசனங்களை செய்து அசத்திய சிறை கைதிகள். எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்த திமுகவை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். திமுகவின் சமூக வலைதள பக்கங்களை உடனே முடக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு பாரதிய ஜனதா கட்சியின் மதவாத அரசியலை காட்டுகிறது என்றும், முருக பக்தர்கள் மாநாடு மூலம் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கும் பாஜக RSS சூழ்ச்சி வலையில் தமிழக மக்கள் சிக்க மாட்டார்கள் எனவும் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு பாரதிய ஜனதா கட்சியின் மதவாத அரசியலை காட்டுகிறது என்றும், முருக பக்தர்கள் மாநாடு மூலம் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கும் பாஜக RSS சூழ்ச்சி வலையில் தமிழக மக்கள் சிக்க மாட்டார்கள் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மேலும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழகத்தில் திமுக தலைமையிலும் புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு நிகழ்ச்சியில் பேசுகையில், ஆங்கிலம் பேசுபவர்கள் வெட்கி தலைகுனியும் காலம் விரைவில் வரும் என பேசியிருக்கிறார். ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழி மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் பேசுகின்ற மற்றும் எழுதும் மொழி. ஆங்கிலம் படித்ததால் தான் இந்திய மக்கள் வெளிநாடுகளில் சென்று வேலை செய்கின்றனர். இந்தி மொழி திணிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அமித்ஷாவின் கருத்து இந்திய மக்கள் முன்னேறக்கூடாது, கிராமப்புற மக்கள் வளரக்கூடாது என்ற நோக்கத்தில் அவர் ஆங்கிலத்தை எதிர்க்கிறார். அமித்ஷா மொழியின் பெயரால் பல மாநிலங்களில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்க தேவையில்லாமல் பேசியிருக்கிறார். அது கண்டனத்திற்கு உரியது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வரியில்லா பட்ஜெட் போட்டதாக கூறுகிறார். ஆனால் புதுச்சேரியில் பேருந்து கட்டணம், பெட்ரோல் டீசல் வரி உயர்வு, கலால் வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் வேலையின்மை மற்றும் விலைவாசி உயர்வால் மிகப்பெரிய சுமையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வரியில்லா பட்ஜெட் என்று சொல்லிவிட்டு தற்போது அனைத்து கட்டணங்களையும் உயர்த்தி இருப்பது மக்களை ஏமாற்றும் செயல். இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்றார். மேலும் பேசிய அவர், இந்த ஆட்சியில் ஊழல் மலிந்துவிட்டது என பலமுறை ஆதாரத்துடன் கூறியிருக்கிறேன். இந்த ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பகிரங்கமாக ஊழல் செய்துவிட்டு சிறை சென்றுள்ளனர். புதுச்சேரி பத்திரப்பதிவு துறை ஊழல் துறையாக உள்ளது. லஞ்சம் கொடுக்காமல் அங்கு எந்த வேலையும் நடக்காது. பத்திரப்பதிவு துறையில் ஊழல் பணம் ஆட்சியாளர்களுக்கும் செல்கிறது. இது ஊழல் நிறைந்த ஆட்சி. அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுகிறது. இந்த ஆட்சியில் நடைபெறும் ஊழல்கள் குறித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் CBI விசாரணைக்கு வலியுறுத்தினோம். ஆனால் இதுவரை CBI விசாரணை நடத்தப்படவில்லை. ஊழலில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் பங்கு உள்ளதா என கேள்வி எழுப்பிய அவர், இலவச அரிசி வழங்குவதில் ஆட்சியாளர்களுக்கு மாதம் ரூபாய் 2 கோடி ஊழல் பணம் செல்கிறது. புதுச்சேரியில் நடைபெறும் ஊழல்கள் குறித்து ஆதாரத்துடன் காங்கிரஸ் கட்சி சார்பில் குடியரசுத் தலைவரிடம் புகார் அளிக்க உள்ளோம். இந்த ஆட்சி நீடிக்குமா என சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும், 2026இல் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் ஊழல் செய்த ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சிறைக்கு தள்ளப்படுவார்கள் என்றார். மேலும் தமிழகத்தில் திமுக ஆட்சியும் புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவித்த அவர், புதிய கல்விக் கொள்கையை ரத்து செய்வோம் என்றார். மேலும் மதுரையில் இன்று நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு பாரதிய ஜனதா கட்சியின் மதவாத அரசியலை காட்டுகிறது என்றும், முருக பக்தர்கள் மாநாடு மூலம் பாஜக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாகவும், ஒருபோதும் பாஜக RSS சூழ்ச்சி வலையில் தமிழக மக்கள் சிக்க மாட்டார்கள் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். உழவர்கரை நகராட்சி பொது சுகாதாரத்தை பேணி காக்கும் விதத்தில் நகராட்சியின் சேவைகளை முறையாக பயன்படுத்தி கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி பொது சுகாதாரத்தை பேணி காக்கும் விதத்தில் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரித்தல், உட்புற கால்வாய் தூர்வாரி சுத்தம் செய்தல், கொசு மருந்து தெளித்தல் போன்ற சுகாதார நடவடிக்கைகளில் தினந்தோறும் ஈடுபட்டு வருகிறது. இதில் ஏதேனும் புகார்கள் மற்றும் ஆலோசனைகள் இருந்தால் குறுஞ்செய்தி, புகைப்படம், வீடியோ, ஆடியோ பதிவின் மூலம் நகராட்சியின் 759817
1674 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புமாறு அல்லது 0413220038 என்ற கட்டுப்பாட்டு அறை எண்ணிற்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் நகராட்சியின் தினசரி நடவடிக்கைகளை வோல்கரேட் முனிசிபாலிட்டி என்ற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளலாம். நகராட்சியின் சேவைகளை முறையாக பயன்படுத்தி கொள்ள நகராட்சியின் வாட்ஸ்அப் எண்ணை பயன்படுத்தி கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக சித்தரித்து கார்ட்டூன் படம் வரைந்து மிகவும் மோசமான வகையில் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினரை கண்டித்தும் திமுகவின் சமூக வலைதள பக்கங்களை உடனே முடக்கம் செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக சித்தரித்து கார்ட்டூன் படம் வரைந்து மிகவும் மோசமான வகையில் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினரை கண்டித்தும் திமுகவின் சமூக வலைதள பக்கங்களை உடனே முடக்கம் செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் படங்களை கார்ட்டூனாக வரைந்து கையில் பிடித்தவாறு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இது குறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறும்போது, தமிழக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக சித்தரித்த திமுகவை குறைந்தது 6 மாத காலம் தேர்தல் ஆணையம் முடக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் 9வது பட்டமளிப்பு விழா நேற்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் 9வது பட்டமளிப்பு விழா நேற்று கல்லூரி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் டீன் டாக்டர் கார்த்திகேயனின் வரவேற்புடன் நிகழ்ச்சி தொடங்கியது. நிறுவனத்தின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் எம் பிரகாஷ் தலைமை விருந்தினராக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களை கூட்டத்திற்கு அறிமுகப்படுத்தினார். இந்த விழாவில் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பான உரையை வழங்கினார். அவரது உரையில் அவர் பேசும்பொழுது, மருத்துவம் ஒரு தொழிலாக மட்டுமல்ல, அது உயர்ந்த சேவையாகும். மருத்துவராக நீங்கள் கல்வியாளர், ஆலோசகர், கொள்கை அமைப்பாளர் என பல படியாக செயல்பட வேண்டும். தொற்று நோய்கள், மனநல பிரச்சனைகள், காலநிலை மாற்றம் போன்ற சவால்களை எதிர்கொண்டு இரக்கத்துடன் சேவை செய்ய வேண்டும். இந்தியா 2025க்குள் காச நோயை ஒழிக்க இலக்கு வைத்துள்ள நிலையில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் இது இன்னும் நிலவுகிறது. இதை உங்கள் பணியாக கொள்ளுங்கள். 2047 உலகளாவிய சுகாதார கனவிற்காக நீங்கள் முன்னணி போராளிகள். மரங்கள் நடுங்கள், பிளாஸ்டிக் தவிருங்கள், இயற்கையை காக்குங்கள். சுற்றுச்சூழலின் நலனே பொது சுகாதாரம். உண்மையான தேசப்பற்றுடன் சமூக நலனுக்காக செயல்படுங்கள். மேலும் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் மற்றும் கல்வி நிறுவனத்திற்கு பாராட்டுகளையும் தெரிவித்து உரையை முடித்தார். இந்த நிகழ்வில் 148 இளங்கலை மற்றும் 120 முதுகலை மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. அவர்களில் 19 இளங்கலை மற்றும் 15 முதுகலை மாணவர்கள் கல்லூரி முதலிடம் பெற்றவர்களாக கௌரவிக்கப்பட்டு தங்க நாணயங்கள் வழங்கப்பட்டன. சாதனையாளர்களுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் நேரடியாக பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் மற்றும் நிர்வாக இயக்குநருமான எம் தனசேகரன் அவர்கள் தலைமை உரையை நிகழ்த்தினார். தனது உரையில் அவர் மருத்துவ ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தையும் இந்தியாவின் முதிரும் மக்கள் தொகை மற்றும் மனநல சிக்கல்களுக்கு தொலைவழி மருத்துவம் மற்றும் டிஜிட்டல் தீர்வுகள் முக்கியம் எனவும் வலியுறுத்தினார். சர்வதேச பட்டதாரிகளுக்கான புதிய வாய்ப்புகளை, குறிப்பாக USMLE தேர்ச்சி பெற்றவர்கள் டெக்சாஸில் ரெசிடென்சி இல்லாமல் பணியாற்ற முடியும் என்பதை எடுத்து காட்டினார். இந்திய மருத்துவர்கள் கடின உழைப்பு, புதிய தொழில்நுட்ப நுண்ணறிவு, கற்றல், தொடர்பு திறன், தொடர்ந்த மேம்பாடு மூலம் உலக அளவில் முன்னேறலாம் என்றார். பெற்றோர் தியாகம், ஆசீர்வாதம், வழிகாட்டி உறவுகள், பழைய மாணவர் மற்றும் தோழமை வலையமைப்பின் முக்கியத்துவத்தையும் நினைவூட்டினார். சேவை மற்றும் பணிவுடன் தொழில் முனைவில் சிறக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இறுதியாக மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை நிறைவு செய்தார். பட்டதாரிகள் சேவை மற்றும் பணிவில் வேரூன்றி தொழில்முறை சிறப்பிற்காக பாடுபட ஊக்குவித்தார். ஹிப்போக்ராடிக் உறுதிமொழியை கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் RNK காக்னே செய்து வைத்தார்.
இந்த நிகழ்வில் கல்வி அறக்கட்டளையின் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் சார்பு வேந்தர் மற்றும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன், தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் சார்பு வேந்தர் மற்றும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ட்ரஸ்டி டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் இணை செயலாளர் எஸ் வேலாயுதம், நிகழ்வு துணை டீன் டாக்டர் சௌந்தர்யாவின் நன்றியுடன் நிறைவடைந்தது. இந்த மறக்க முடியாத நிகழ்வை காண இயக்குநர்கள், தொடர்புடைய நிறுவனங்களின் முதல்வர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஓடும் ரயிலில் யோகா மற்றும் ரோப் யோகா செயல் விளக்கம் எனும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஜூன் 21 சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஓடும் ரயிலில் யோகா மற்றும் ரோப் யோகா செயல் விளக்கம் எனும் நிகழ்ச்சி இன்று காலை புதுவை ரயில் நிலையத்திலிருந்து விழுப்புரம் ரயில் நிலையம் வரை செல்லும் ரயிலில் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு யோகா விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த யோகா விழிப்புணர்வாக ஓடும் ரயிலில் யோகா மற்றும் ரோப் யோகா செயல் விளக்கத்தை பொதுமக்களும் பயணிகளும் வெகுவாக பாராட்டினர். முன்னதாக நிகழ்ச்சியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்து யோகாவின் பலன்களை விளக்கி கூறியதோடு இதில் பங்கு பெற்ற மாணவ மாணவியர்களையும் பாராட்டினார். For the kind attention of passengers, train number 04 Virupuram Rail Express from Pondicherry to Virupuram via Vindyanur, Chinadavu Samudiram, Valavanur. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வேதபுரம் அறிவு திருக்கோயில் சார்பாக புதுச்சேரி சென்னை சில்க்ஸ் பணியாளர்களுக்கு எளிய முறை உடற்பயிற்சி நடத்தப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வேதபுரம் அறிவு திருக்கோவில் சார்பாக புதுச்சேரி சென்னை சில்க்ஸ் பணியாளர்களுக்கு எளிய முறை உடற்பயிற்சி நடத்தப்பட்டது. வேதபுரம் அறிவு திருக்கோவில் தலைவர் பேராசிரியர் கோ சவுந்தரராஜன் தலைமை தாங்கி பயிற்சியை நடத்தினார். சென்னை சில்க்ஸ் நிர்வாக அலுவலர்கள், துணை பேராசிரியர்கள் மகேஸ்வரி, சம்பத்குமார், ராஜகுமாரி மற்றும் மணிகண்டன் ஆகியோர் உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846.
கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை கிளை நூலக வாசகர் வட்ட சார்பில் கவிஞர் கண்ணதாசன் பிறந்தநாள் விழா, படத்திறப்பு, கவியரங்கம், கருத்தரங்கம், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்தில் 3வது இடமும், கடலூர் மாவட்டத்தில் 2வது இடமும், புவனகிரியில் முதலிடமும் பெற்று 500க்கு 497 மதிப்பெண்களை பெற்ற விக்னேஸ்வரன் அவர்களை பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்பட்டது. கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை கிளை நூலக வாசகர் வட்டம் சார்பில் கவிஞர் கண்ணதாசன் பிறந்தநாள் விழா, படத்திறப்பு, கவியரங்கம், கருத்தரங்கம், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்தில் 3வது இடமும், கடலூர் மாவட்டத்தில் 2வது இடமும், புவனகிரியில் முதலிடமும் பெற்று 500க்கு 497 மதிப்பெண்களை பெற்ற விக்னேஸ்வரன் அவர்களை பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கும் கவியரங்கத்திற்கும் வாசகர் வட்ட தலைவர் கவிஞர் மாரா சிங்காரம் தலைமை தாங்கினார். கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் தியாகராஜன் கவியரசர் கண்ணதாசன் படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். வாசகர் வட்ட ஆலோசகர் பி. முத்துக்குமரன், ப. இளங்கோ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வாசகர் வட்ட ஒருங்கிணைப்பு செயலாளர் இரா சுந்தர வடிவேல் அனைவரையும் வரவேற்றார். கவியரசர் கண்ணதாசன் குறித்த கவியரங்கம் நடைபெற்றது. கவிஞர்கள் இளங்கோவன், ஜெகத் ரட்சகன், நல்லத்தம்பி, தீந்தமிழன், பிரபாகரன், கவிதாயினி, கலைச்செல்வி ஆகியோர் கவிதை படித்தனர். கண்ணதாசனும் கடவுளும் என்கிற தலைப்பில் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் சுங்கம் மற்றும் கலால்துறை பாவலர் சு. சண்முக சுந்தரம் பேசினார். நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட திராவிடர் கழக செயலாளர் கவிஞர் எதிலேந்தி, தொழிலாளர் முன்னேற்ற சங்க ராதாகிருஷ்ணன், பாரத ஸ்டேட் வங்கி நெடுமாறன், வளர்மதி நாதன், வாசகர் வட்ட துணைத் தலைவர் சத்யராஜ் மோகன் குமார், வாசகர் வட்ட இணை செயலாளர் கவிஞர் ராம ஜெகதீசன், ஓய்வு பெற்ற பட்டதாரி ஆசிரியர் ஜெயபால், பொதுமறை திருக்குறள் பேரவைத் தலைவர் ஆசிரியர் கவிஞர் அருள்ஜோதி, ஆறுமுகம், முருகானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் வாசகர் வட்ட செயலாளரும் கிளை நூலகருமான பார்த்திபன் நன்றி கூறினார். புதுச்சேரி விழுப்புரம் இடையே ஓடும் ரயிலில் நடைபெற்ற ஓவிய போட்டியை சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி திருவள்ளுவர் கலைக்கூடம் ஒவ்வொரு வருடமும் ஓடும் ரயிலில் ஓவிய போட்டி நடத்தி வருகின்றனர். இந்த வகையில் இன்று காலை புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட விழுப்புரம் பேசஞ்சர்ஸ் ரயிலில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் 6 பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஓடும் ரயிலில் ஓவியம் வரைந்தனர். 4ஆம் வகுப்பு முதல் வண்ணம் தீட்டுதல் போட்டியும், 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தூய்மையான இந்தியா என்ற தலைப்பிலும் மற்ற சொந்த தலைப்புகளிலும் ஓவியம் சிறப்பாக வரைந்து வண்ணம் கொடுத்து மாணவ மாணவிகள் அசத்தினர். இந்த ஓடும் ரயிலில் நடைபெற்ற ஓவிய போட்டியை சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த ரயில் விழுப்புரம் வந்ததும் போட்டி நிறைவு பெற்றது. பின்னர் சென்னையில் இருந்து புதுச்சேரி வந்த ரயிலில் மாணவர்கள் புதுச்சேரிக்கு அழைத்து வரப்பட்டனர். மாணவர்கள் பெரிதும் உற்சாகத்துடனும் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். இந்த போட்டியின் முடிவுகள் வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. சிறந்த ஓவியங்களுக்கு அந்தந்த பள்ளிகள் மூலம் பள்ளி முதல்வர்கள் முன்னிலையில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் துணைத் தலைவர் கோவிந்தராஜன், செயலாளரும் ஓவியருமான பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் ஓவிய ஆசிரியருமான சிவகுமார் மற்றும் ஜெயஹரி அலமேலு, பெஞ்சமின் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். புதுவை ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பிறந்தநாள் விழா நேற்று நடைபெற்றது. பிறந்த நாளில் தனது தந்தை மற்றும் சட்டமன்ற முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான உத்தரவேலுவின் சிலை மற்றும் நினைவு மண்டபத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் கிருமாம்பாக்கத்தில் நடந்த பிறந்தநாள் விழா மேடையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆதரவாளர்கள் மற்றும் குடும்பத்துடன் லட்சுமிகாந்தன் கேக் வெட்டி கொண்டாடினார். பிறகு ரங்கசாமி பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், KSP ரமேஷ், NR காங்கிரஸ் மாநில செயலாளர் ஜெயபால் ஆகியோர் வாழ்த்தினர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி நலத்திட்ட உதவிகள் மற்றும் பெண்களுக்கு புடவைகளை வழங்கினார். தொடர்ந்து கிருமாம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் உள்ளிட்ட தொகுதியில் உள்ள முக்கிய கோவில்களில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. ஆறுபடை மருத்துவ கல்லூரியில் இரத்த தானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து NR காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், அரசு அதிகாரிகள் என பலர் வாழ்த்தினர். விழாவில் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மீண்டும் முதன்மை செய்திகள். முருக பக்தர்கள் மாநாடு மூலம் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கும் பாஜக RSS சூழ்ச்சி வலையில் தமிழக மக்கள் சிக்க மாட்டார்கள். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி.
சர்வதேச யோகா தினம். புதுச்சேரி மத்திய சிறையில் யோகாசனங்களை செய்து அசத்திய சிறை கைதிகள். எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்த திமுகவை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். திமுகவின் சமூக வலைதள பக்கங்களை உடனே முடக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.